Hello everyone, welcome to Vidya Skincare Vlogs. இந்த வீடியோவில் நான் கரண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில் இப்போ ஃபுல்லாகவே நான் ஃபார்மசி ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங், ஈவினிங் அண்ட் நைட் டைமில் ஃபாலோ பண்ணுற ஸ்கின் கேர் ரொட்டீனை ஷேர் பண்ண போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மார்னிங் தூங்கி எழுந்ததும் மைல்டான ஃபேஸ் வாஷ் வச்சு தான் நான் என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ணிக்குவேன். அதுக்கு நான் இந்த பேப்புலெக்ஸ் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஜெல் டைப்பில் இருக்கும், ஃபோம் ரொம்ப வராது. ஆக்னி இருக்கவங்களுக்குலாம் இது நல்லா ஒர்க் ஆகும். ஆக்னிலாம் நல்லா ரெடியூஸ் பண்ணும், அந்த மார்க்ஸுமே நல்லா ரெடியூஸ் ஆகும், ஃபேஸும் லைட்டாக பிரைட்டான மாதிரி இருக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் பற்றி ஆல்ரெடி நான் ஃபுல் ரிவ்யூ என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் காட்ட போகிற எல்லா ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூவுமே நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வேணும்னா எல்லோரும் போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். செகண்ட் ஸ்டெப், ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சர் பண்ணணும். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வெட்டாக இருக்கும்போதே, ஃபேஸ் வாஷ் பண்ணதும் வெட்டாக இருக்கும்போதே இந்த காஸ்ரக்ஸ் நெயில் மியூசின் அப்ளை பண்ணிக்குவேன். இந்த காஸ்ரக்ஸ் நெயில் மியூசின் ஃபார்மசி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் கிடையாது. பட் இது வந்து என்னோடய ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சர் பண்ணும், நல்லா ப்ளம்பியாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபேஸு. அதனால இந்த எசன்ஸை மட்டும் நான் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்குவேன் என்னோடய ரொட்டீனில். உங்களோட ஸ்கின்னும் நல்லா மாய்ஸ்சராக ப்ளம்பியாக இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த ஸ்னெயில் மியூசினை உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹையலூரோனிக் ஆசிட் மாதிரி தான். எதர் நீங்கள் இந்த மியூசின் யூஸ் பண்ணலாம் ஆர் ஹையலூரோனிக் ஆசிட் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரெண்டுமே ஃபேஸை வந்து நல்லா மாய்ஸ்சர் பண்ணும், ப்ளம்பியாக வச்சுக்கும். தேர்ட் ஸ்டெப், என்னோடய ஃபேஸை அகெயின் மாய்ஸ்சர் தான் பண்ணுவேன். காஸ்ரக்ஸ் நெயில் மியூசின் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes ஃபேஸில் அப்படியே விட்டுருவேன். அப்போ தான் ஸ்கின்குள்ளே அது நல்லா அப்சர்வ் ஆகியிருக்கும். அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா செட்டாஃபில் டேம் டெய்லி அட்வான்ஸ் ஹைட்ரேட்டிங் லோஷன் அப்ளை பண்ணிக்குவேன். இதுவுமே ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. ஸ்கின் அப்படியே நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது இது அப்ளை பண்ணதுக்கப்புறமா. ஸோ ஸ்கின்னை வந்து எப்போயுமே நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கணும். கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு இந்த 2 ஸ்டெப் தான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் எசன்ஸ் போடுவேன், ஒரு 2 to 3 minutes விட்டுட்டு இந்த செட்டாஃபில் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்குவேன். இது ரெண்டுமே என்னோடய ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சர் பண்ணுது. மார்னிங்கில் ஃபைனல் ஸ்டெப்பாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்குவேன். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 minutes விட்டுட்டு அதுக்கப்புறமா சன்ஸ்க்ரீன் நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ காஸ்மோக்யூ ஏசி சன்ஸ்க்ரீன் ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். இது பேரபன் ஃப்ரீ, ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. இதில் SPF 30 PA++ இருக்குது. இது வந்து ஆயிலி ஸ்கின்க்கு நல்லா ஒர்க் ஆகுது. ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்க்கு சூப்பராக செட் ஆகுது இந்த சன்ஸ்க்ரீன். ரொம்ப ஹெவியாக இருக்காது, அப்ளை பண்ணதும் நல்லா அப்சர்வ் ஆகிடும். க்ரீஸியாக அந்த மாதிரி ஃபீல்லாம் எனக்கு இல்லவே இல்லை. என்னோடய மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் இவ்வளோ தான். ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன், மாய்ஸ்சர் பண்ணுவேன் அண்ட் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ஈவினிங் ரொட்டீனை சொல்கிறேன். ஈவினிங் ரொட்டீன் 2 ஸ்டெப் தான். ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன் அண்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுவேன். ஈவினிங் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு எத்திக்ளோ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நல்ல ஃபோம் வரும், ஃபேஸில் இருக்க ஆயிலெலாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிடும், ஃபேஸே வந்து நல்லா பிரைட்டான மாதிரி இருக்கும் இந்த ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறமா. இது என்னுடைய ஃபேவரட் ஃபேஸ் வாஷ். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதும் வெட்டாக இருக்கும்போதே அகெயின் ஈவினிங்லேயும் நான் இந்த காஸ்ரக்ஸ் நெயில் மியூசின் அப்ளை பண்ணிக்குவேன். ஃபேஸ்க்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 minutesக்கு அப்புறமா செட்டாஃபில் மாய்ஸ்சரைசர் அகைன் அப்ளை பண்ணிக்குவேன். நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும் ஃபேஸை. ஸோ நான் ஈவினிங்கில் ஃபாலோ பண்ணுற ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்ப சிம்பிள் தான். 2 ஸ்டெப்பில் முடிச்சிருவேன். இப்போது என்னோடய நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனை ஷேர் பண்ணுறேன். நைட்டுமே வந்து இந்த எத்திக்ளோ ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் ஃபேஸில் இருக்க டர்ட்ஸு, ஆயில் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். இப்போது வந்து நான் என் ஃபேஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ண மாட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதும் பேட் ட்ரை பண்ணிவிட்டு அசிலிக் ஆசிட் க்ரீம் யூஸ் பண்ணுவேன். இது வந்து என்னோடய ஆக்னி ஸ்பாட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக.
இந்த க்ரீமும் வந்து நல்லாயிருக்கும். மெலா க்ளோ அப்படின்னு ஒரு க்ரீம் இருக்கும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் இருக்க ஆக்னி ஸ்பாட்ஸ்லாம் நல்லா கிளியர் பண்ணிடும். ஓகே, நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணி க்ளீனாக இருக்க ஸ்கின்ல இந்த அசிலிக் ஆசிட் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நான் அப்படியே விட்டுருவேன். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ணிடுவேன். இந்த க்ரீம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் தான் ஃபேஸில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடணும். இது ஃபேஸில் இருக்க ஆக்னி ஸ்பாட்ஸ்லாம் நல்லாவே ரெடியூஸ் பண்ணுது. இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரிசல்ட் கொடுக்கும். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இந்த க்ரீமை வாஷ் பண்ணுறதுக்கு இந்த பேப்புலெக்ஸ் ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் இப்போ வந்து என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்காது. ஸோ இந்த மைல்டான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியே என்னோடய ஃபேஸை நான் வாஷ் பண்ணிக்குவேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பேட் ட்ரை பண்ணதும் க்ளீனாக இருக்க அந்த ஸ்கின்ல இந்த நயாசினமைட் வித் ஜிங்க் சீரம் அப்ளை பண்ணுவேன். இந்த சீரம் வந்து குயிக்காகவே ஃபேஸ் ஃபுல் அப்சர்வ் ஆகிடும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக செட் ஆகும். அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே நல்லா ரெடியூஸ் பண்ணுது. செகண்ட், ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன் எல்லாமே வந்து இது நல்லா ரெடியூஸ் பண்ணுது. இந்த சீரம்க்கு அப்புறம் ஃபேஸில் வேறு எதுவுமே நான் அப்ளை பண்ண மாட்டேன். லிப்ஸுக்கு இந்த லிப்ஸ் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். அவ்வளோதான் என்னோடய நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ மார்னிங், ஈவினிங், நைட் இது 3மே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாமே வந்து ஃபார்மசி ப்ராடக்டாக யூஸ் பண்ணுறேன். காசரெக்ஸ் நெயில் மியூசின் தவிர இது எல்லாமே வந்து ஃபார்மசி ப்ராடக்ட் தான். அது வந்து ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. அதனால் காசரெக்ஸ் நெயில் மியூசின் என்னுடைய ரொட்டீனில் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய மார்னிங் ரொட்டீனில் பேப்புலெக்ஸ் ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வெட் ஸ்கின்னாக இருக்கும்போது எசன்ஸ் அப்ளை பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்குவேன். செடஃபில் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். லாஸ்ட் ஸ்டெப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டுக்குவேன். ஈவினிங்க்கு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் வாஷ், அந்த எட்டிக்ளோ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் அகெயின் மாய்ஸ்சரைஸ் பண்ணுவேன். எசன்ஸும் செடஃபில் மாய்ஸ்சரைசரும் போட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்குவேன். நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அசிலிக் ஆசிட் க்ரீம் அப்ளை பண்ணிக்குவேன். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த நயாசினமைட் சீரம் அப்ளை பண்ணிடுவேன். லாஸ்ட்டாக லிப்ஸுக்கு லிப்ஸ் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடுவேன். இவ்வளோ தான் என்னோடய சிம்பிள் ஃபார்மசி ஸ்கின் கேர் ரொட்டீன். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் பற்றின டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.